உலகமெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறார், யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க, யாரெல்லாம் லேண்ட் வாங்க போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் வீடு மனை வாகனம் போன்றவையெல்லாம் கிடைக்க போகிற விஷயங்கள் எல்லாம், திருமணமாக போகிறது போன்றவையெல்லாம் பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்தவரையிலே அவர் அள்ளி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடை பண்ண இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனாலதான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்களை சக்திகளை நமக்குள்ள தருவார். சனி எந்த கிரகமே ஒன்று புரிஞ்சிங்க, கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டலாம் மாட்டாங்க, நமக்கான வழித்தடத்தை உருவாக்கி தருவார்கள். சனி பகவான் எப்படி தருவார்னா, நான் இந்த ரூட்ல போலான் இருந்தேன் குருஜி, எனக்கு ஒரு பெரிய பாதை கிடைச்சது, நான் அதுல போறேன், எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, புதிய வழி பிறந்திருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் தருவார். ஸோ சனி பகவான் வேற என்ன விதமான பலன்கள் எல்லாம் அள்ளி தருவார் அப்படின்னா, அவரவர் செய்த கர்மாக்குரிய தண்டனையை ஒருவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கான யோகங்களை அள்ளி தருவார். போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா அப்படிங்கிற மாதிரி அள்ளி அள்ளி தருவார் சனி பகவான். அதனால கிரகங்களிலே சனி பகவான் மிகவும் ஆக்டிவான ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான கிரக பயிற்சி, இந்த சனி பயிற்சி பலன்களை, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் எப்படிலாம் நடக்கும், மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், மேஷம் தொடங்கி மீனம் வரையிலே என்ன செய்தா நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும், இந்த சனி பயிற்சி எதெல்லாம் பண்ணா நமக்கு வரங்களை அள்ளித்தரும் போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையிலே மீனராசிக்காரர்களுக்கான 2025 சனி பயிற்சி பலன்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 12ஆம் வீட்டிற்கு வந்துட்டார் சனி. 12ங்கிறது இறை அருள். நிறைய பிரச்சனைகள்ல சிக்கியிருந்தேன் குருஜி, நான் மாட்டின மாதிரிலாம் எந்த பிரச்சனையும், தொழிலில் நஷ்டம், வியாபாரத்துல திருஷ்டி, உத்தியோக வளர்ச்சி இன்மை, ப்ரமோஷன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க போனாலும் எனக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சர்வமும் சரியாகி 12ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். இறைவனுடைய சர்வ பரிபூர்ண அனுகிரகத்தை பெறப்போகிறீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தால சகல விதமான வெற்றிகளும் கிடைக்க போகிறது. 12ல் இருக்கக்கூடிய சனி தண்ட செலவு எல்லாத்தையும் கட் பண்ணுவார். இது நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த வேலையை நான் உன்னை கொடுத்து பண்றதுக்கு நானே பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியான புதிய மாற்றங்களை, புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கான தாம்பத்தியம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இல்லற உறவு சித்தியாகும். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம், இந்த இன்டிமெசிங்கிறதே ப்ராப்ளமா இருக்கும், அதெல்லாம் சரியாகும். சனி பகவான் இந்த 12ஆம் வீட்டில் இருந்தால் தம்பதிகளுக்குள்ள நெருக்கம், உன்னை விட ஈருடல் ஓர் உயிர், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். மனைவியுடனான சகல விதமான சங்கடங்களும் சரியாகும். இந்த 12ஆம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் 12, 1, 2 சனி பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து இப்பொழுது 1க்கு வந்து விட்டார், ஜென்ம சனியாக மாறுகிறார். மார்ச் மாதம் வரக்கூடிய சனி உங்களுக்கு இதுவரைக்கும் 12ல் இருந்தவர் இப்போ 1ஆம் இடமாகப்பட்ட ஜென்மசனியாக மாறுகிறார். ஜென்மசனியாகப்பட்டவர் என்ன தருகிறார், ஏற்கனவே உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் வீட்டில் இருந்தவர் 1ஆம் வீட்டிற்கு சனி பயிற்சியாகி ஜென்மசனியாக வருகிறார். இந்த ஜென்மசனி என்ன தருகிறார் பலன்களை என்றால் 3, 7, 10 பார்க்கிறார். ஏற்கனவே நம்ம நவம்பர் மாதத்திலிருந்து 12ல் இருந்த சனி 3, 7, 10 பார்ப்பதால் 10ங்கிறது பிரபலஸ்தானம், பிரபலத்தை, வெகு பிரபலத்தை உண்டு பண்ணுவார், உலக புகழ் பெற வைக்கிறதுங்கிறது இதுதான். நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தீங்கனாலும் அந்த பிசினஸ்ல நம்பர் 1 ஆக்க போறார் சனி பகவான். மீனராசிக்காரர்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க தான் டாப், உங்களை அடிச்சு ஆள் கிடையாது. காரணம் என்னன்னா சனி 10 பார்த்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 7 சனி பார்த்துட்டார். காதல் திருமணங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய கசப்புகள் சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் அதில் மிச்சம் இருக்கும். நிறைய தம்பதிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க, அது சக்கை கரும்பு தான், கரும்பு சக்கை ஆயிடுச்சு, ஆனா அதுல சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி பிரிந்திருந்தாலும், பிரிந்த காதல் என்றாலும், பிரிந்த உறவுகள் என்றாலும் பழைய காதல் அதில் மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பாயிண்ட் டச் பண்ணிங்கன்னா போகும், திரும்ப தம்பதிக்குள்ள சரியாயிருங்க சார். ஹஸ்பண்டும் பேசல, ஒய்ஃபும் பேசல, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அழுதுட்டா சரியாயிடும். அந்த மாதிரியான இணக்கங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். உங்களுக்குள்ள 2 பேருக்கான இன்டிமெசி போன்றவை எல்லாம் ஏற்படும்.
ஸோ உங்களுக்கு வந்து வேற நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய காத்திருக்கிறது. இப்ப 7ஆம் இடத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரிவெல்லாம் சரியாகி 2 பேரும் சந்தோஷமாய் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கோட்டையும் வாங்க, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணலாம் சார். இப்படி மனைவி கணவன் கிடைப்பது பெரிய கஷ்டம் சார். மீனராசிக்காரர்கள் அவ்வகையிலே கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னன்னா 7 குடையவன் புதன். அதனால 10ஐ சனி பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட குருவை, குருங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டார் சார். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? தொழில் பல மடங்கு அபிவிருத்தியாகி எங்கு நோக்கினும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. 8 திசைகளையும் ஜெயித்து விட்டு என்ன இதுக்கு மேல எதை ஜெயிக்கிறதுன்னு தெரியாம சொல்லுவாங்க ராவணேஸ்வரனை. 3 உலகங்களையும் ஜெயித்து விட்டு இனி ஜெயிக்க யாருமே இல்லை என்று 20 கைகளையும் தொங்க போட்டு கொண்டிருப்பது எத்தனை பெரிய கொடுமை. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் இனி ஜெயிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க. கடும் உழைப்பு மட்டும்தான் அந்த பலன்களை தரும். உழைப்பால் உயர்ந்தவர்கள் மட்டுமே உய்வடைவர். அந்த வகையிலே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருப்பவர் என்ன தெரியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க சார், ஜென்ம சனி, என்ன பிடிச்ச ஜென்ம சனி, இவன் என்னை விடமாட்டான், என் கால சுத்தன பாம்பு. இந்த ஜென்ம சனிங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சனி உடம்புல உட்காரத்தை கொடுத்து வச்சிருக்கணும். சனி உடம்புல உட்காரணும்னா ஒரு தெய்வம் உடம்புக்குள்ள வருது அப்படின்னா என்ன, உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் போயிடும், கெட்ட சக்திகள்லாம் போயிடும், கெட்ட ஆறாலாம் போயிடும். சனி உடம்புக்குள்ள வராரு அப்படின்னா கர்வமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு கர்வத்தெல்லாம் ஒழிச்சிடுவார். இந்த வேற சேட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சேட்டை இல்லாமல் பண்ணிடுவார். அடக்கத்தின் சொரூபமாக, பணிவின் மறு உருவமாக, உழைப்பின் சிகரமாக உங்களை மாற்றுவார். ஒன்னு மாறு, இல்ல நீ மாற்றப்படுவாய். சனியினுடைய ஒரு வாசகம் இதுதான், நீயே மாறிடு, இல்ல நான் மாத்துவேன். சனி மாத்துவார். ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய. அப்போ வேலை பார்க்க மாட்டேன், நான் திண்ணையில படுத்திருப்பேன்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா எண்ணத்தை மாத்திக்கோங்க. சனி ஜென்ம சனியா வந்தவர் கடுமையான தண்டனைகள் கொடுப்பார், ஓட விடுவார். அப்ப சனிட்டு இருந்து தப்பிக்க ஒரே வேலை என்னன்னா, நீங்க பிஸியா வருது, வேலை பார்க்கறது, வேற எதுவுமே கிடையாது. சனிட்டு இருந்து நிறைய பேர் கேட்பாங்க, சனிக்கு என்ன குறிச்சி பரிகாரம், சனிக்கு என்ன பரிகாரம் பண்ணா சரியாகும். சனிக்கு சொம்படிச்சா பிடிக்கவே பிடிக்காது. சனிக்கு மட்டும்தான் இந்த கிரகங்கள்ல 9 கிரகங்கள்ல போற்றி போற்றி சொன்னா ராகு பகவானு கூட ரொம்ப பிடிக்கும். அது வேணும், ராகு ஐயரே போற்றி போற்றி சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சனி பகவானுக்கு போற்றியே கிடையாது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அவ்வளவுதான். போற்றிலாம் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ஏன் சார் மேனேஜருக்கு போற்றி சொல்லணும்? நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா அவர் உங்களை கூப்பிட்டு நல்லா ஒர்க் பண்ணடா தம்பி, சூப்பர் ராமர். இந்த பாலிசியை நீங்க வர்ற வரைக்கும் சனி உங்களை மாத்துவார். உங்க ஒர்க்ல திமிரை காட்டுறது. சார் திமிரை எப்படி சார் காட்டணும்? மேனேஜர் என்கிட்ட முறுக்கிட்டு போறாரு, அவர் முன்னாடி கெத்தா இருக்கணும், என்ன செய்யணும்? அவர் சொன்ன வேலையை விட 1 பங்கு அதிகமா செஞ்சு காமிச்சு இப்ப என்ன சொல்ற அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொன்ன வேலை சொல்லும், நம்ம பண்ண வேலை சொல்லும். அந்த திமிரை உண்டு பண்ணுவார் சனி பகவான். நான் என்ன உங்காலில் வந்து விழுறது, நீ ஏன் காலில் வந்து விழுது, இந்த திமிரை உண்டு பண்ணுவார் சனி பகவான். அந்த சனியை கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னா ஆன்மீக ரீதியான, அதே மாதிரி பினான்ஸ் ரீதியான தொழில்கள் எதை செய்தாலும் மாபெரும் வெற்றியும், ஸ்கூல்ஸ் கட்டுறது, கோயில்கள், அது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுறது போன்ற மாபெரும், அவர் பேங்கிங் ஓடாத கம்பெனி இருக்கு குருஜி, ஒருவேளை அதுக்கு இஎம்ஐ இது லோன் வாங்கி தர மாட்டேங்கிறான், எனக்கு தெரிஞ்ச பேங்க் அந்த மேனேஜர் மூலியமா இவருக்கு இந்த லோன் வாங்கி தந்தேன், அதில் எனக்கு ஒரு கமிஷன் கிடைச்சது, அந்த கமிஷனை வச்சு நான் இந்த வீடு வாங்கினேன். அது போன்ற பெரிய பெரிய லோன்லாம் கிடைக்கும். 200 கோடி 300 கோடி எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஏதோ ஒரு சும்மா துளி கீழே விழுந்தா அதை வச்சு நம்ம சாதாரண மிடில் கிளாஸ், நமக்கு பிழைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் போதும். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு பயங்கரமா சம்பாதிக்க போறீங்க. நீங்களே பார்க்காத ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்ப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டீங்களா, இப்படிதான் தூக்கிட்டு போய் கீழே போடுவீங்க. அதேதான் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைப்பார். தேவையில்லாத அவதூறுகளை உண்டாக்குவார். திரும்பவும் உங்களுக்கு நிம்மதியற்ற தன்மையை வழக்குகள் மூலம் உண்டாக்குவார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சும்மா இருக்க மாட்டார். அப்ப தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார்னா, உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை, கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் பிரச்சனை போன்றட்டு உண்டு பண்ணுவார். யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி பண்ணலாமா, ஐ எம் சாரி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களை சாரி கேட்க வைப்பார் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. ஆக ராகுக்கு மட்டும் தான் நீங்க பயப்படணும். நான் 12ங்கிறது என்ன மாதிரி இடம்னா இல்லற வாழ்வு அப்படிங்கிறதுனால ராகு அங்க இடத்துல வந்து பாம்பு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அதே தான், கும்பராசிக்கு சொன்னதே தான், புத்தி பல வழிகளில் போகும். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா இருந்தீங்கன்னா கரெக்டா இருப்பீங்க. இல்லை என்றால் இது நிச்சயம் போலீஸ் கேஸு வம்பு வழக்கில் தான் போய் சிக்கும். இது வரைக்கும் நான் எது சொல்லியும்
அது மீனராசிக்காக இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி, இதை அனுபவிப்பார்கள்னா அதை அனுபவிப்பார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டத்திலேருந்து விடுதலையே கிடையாது. நம்ம தான் சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கணும். அப்போ போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேவையற்ற அவதூறு பிரச்சாரங்கள், முகநூல் விமர்சனங்கள், இதெல்லாம் தவிர்க்கணும். போலீஸ்கிட்ட போகவே கூடாது. நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா கூப்பிட்டு வச்சு குத்துன்னு ஊற்றிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. மீனராசிக்காரர்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சனி, உங்கள் ராகு எப்போ மேய்க்கப்புறம் ராகு பகவான் 12 வருகிறார். அமைதியை காத்த நலம், பொழப்பு இருக்கு, பொழப்பை மட்டும் பாருங்க. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும். நீங்க தான் ஹீரோ. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்மச்சனியில உங்களுக்கு ஜென்மச்சனியில இருந்தாலும் இதுவரையும் சனியும் ராகுவும் ஒரு கேரக்டர், சனியும் ராகுவும் ஒரு தொழில், அதாவது ரெட்டை மாடு மாதிரி. அப்ப ரெட்டை மாடு, ஒரு வண்டிக்கு 2 மாடு, அதை 2 சேர்ந்தா தான் அந்த வண்டி ஓடும். அதே மாதிரிதான் ராகேஸ்வரம், ராகும் சனீஸ்வரம். அப்ப ராகு இருந்தாலும் ஒண்ணுதான், சனி இருந்தாலும் ஒண்ணுதான். அப்படி நீங்க பொருள் கொண்டுக்கணும். அந்த ராகு கிட்டத்தட்ட மே மாசத்துல உங்களுக்கு ராகு பேச்சுல கும்பத்துக்கு வந்துடுறாரு. அப்ப சனி அங்கே போயிடும். அப்ப அதாவது பரிவர்த்தனை மாதிரி மாறிக்கிறாங்க. பரிவர்த்தனை மாதிரி மாறிக்கொண்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய தசாபத்தியை பார்த்து கொண்டு, உங்க ஜனாஜாத்தை பார்த்து கொண்டு இந்த 7.5 நடக்கும்போது புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். புதிய நிறுவனம், புதிய மருத்துவம், புதிய தொழில்கள் எதுவும் நீங்க ஆரம்பிக்க. இருப்பதை வைத்து சிறப்புடன் வைத்துக் கொள்வது. ஃபைனான்ஸ் தொடவே கூடாது. ஏன்னா மீனம் தான் நிறைய ஃபைனான்ஸில் இருப்பீங்க. ஃபைனான்ஸில் இருக்கவங்க, வட்டியை கொடுக்குறவங்க பூரா மீனத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செய்து இந்த காலத்தில் பணத்தை உங்களுக்கு செலவுக்கு மட்டும் வைங்க. இந்த ஜென்மம் முடியட்டும். 2.5 வருஷத்துல ரொம்ப கண்ட்ரோல். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். போக்குவரத்துல கவனமாக இருக்கும். பெரும்பாலும் பயணங்கள்ல பகலில் வச்சுக்கோங்க. இரவுல கண்டிப்பாக போகாதீங்க. இரவை தவிர்த்து கொள்ளுங்க. இப்படியெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மச்சனிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, குறையும். அந்த தாக்கங்கள் குறையும். அதனுடைய தீமையை ஒன்றும் நீங்க செய்ய முடியாது. அவருடைய நம்ம தடுக்க முடியாது. ஆனா அந்த தடுக்கக்கூடிய தீமைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். 4 நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கும் 40 நாளைக்கும் கோயிலுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இல்லை. 4 நாளைக்கு போறதுக்கும் 4 மணி நேரம் வேலை விற்பாடு இருக்கு, 48 மணி நேரம் கும்புறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னைக்குமே ஆக்டிவ். அந்த ரியாக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பா என்ன பண்றோமோ அது நமக்கு தேடுதல் கிடைக்கும். அப்ப அந்த வகையில ஜென்ம சனியில நிச்சயமாக உங்களுக்கு எந்த காரியங்களை எடுத்தாலும் தடையாக இருக்குமே. இந்த தடைகள் தடையின்றி இருப்பதற்கு நீங்க கவனமா இருக்கும். நீங்க தான் கவனமா இருக்கணும். மீனத்துல இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா விரயத்துல நீங்க சுபவிரயமாக இருக்கும், கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கும், கட்டாத வீடு கட்டிட்டு இருப்பீங்க. ஆனா ஜென்மத்துல ரொம்ப சிரமப்படும். அதுக்கு தான் அது ஒரு எச்சரிக்கையா சொல்றது. அப்ப மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க. என்ன தொழில் பண்ண அரசியலுக்கு கவனமா இருங்க, விவசாயம் கவனமா இருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவனமா இருங்க, பல்கலைக்கழகம். நேற்று கேட்டாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா என் மேலதான் பிரச்சனை வருது. நான் யாருக்கும் எதுவுமே கெடுதல் செய்யல, ஆனா என் மேலதான் கெட்ட பேர் வருதுங்க ஏன்னு கேட்டாங்க. பெண்களால் கெட்ட பேர், நிர்வாகத்தில் கெட்ட பேர், இந்த மாதிரிலாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் ஜென்மச்சனில உண்டு. அப்ப ஜென்மச்சனில் இருக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனில் இருக்கும்போது ராகுகேது வந்தா கொஞ்சம் விடுபடும். ஏன்னா இப்ப கேது வேற 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குடும்பத்துல பிளவு, நண்பர்களிடத்துல பிளவு, பார்ட்னர்ஸ்ல பிளவு, பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தீர்வதற்கு தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனத்துக்காரவங்க கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்ப்பீங்க. கோயிலுக்கு போவோம், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், இருக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அப்படி நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கண்டிப்பா வராது. உறுதியா டெஃபினட்டா கன்ஃபார்மா நிச்சயமா இருக்காது. குறையும், தாக்கங்கள் குறையும். அந்த தாக்கம் கண்டிப்பா குறையும். எனவே ஜென்மசனி மேற்கண்ட தொழில்களை அகலக்கால் வைக்காம கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பாதச்சனில எல்லாத்தையுமே நீங்க விரிவுபடுத்திக்கங்க. அப்படிப்பட்ட சனி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மச்சனில் எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது மிக அவசியம். ஏன்னா உங்களுக்கு
உங்களுடைய ராசிக்கு அடுத்து குரு பயிற்சி வராது. குரு பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு சுத்தம். உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு 10க்கு, உங்க ராசிக்கு 10க்கு வர்றாரு. குரு உங்க வீட்டுக்கு தான் 10க்கு வர்றாரு. அப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொடுப்பாரு. எதா இருந்தாலும் அவருடைய வீடு இல்லையா. ராசிக்கு 10ங்கும்போது இந்த தொழில் சம்பந்த 10ல் பதவி, 10ல் குரு இருந்தால் பதவி, ஏதாவது ஒன்று வந்து சேரும் கண்டிப்பாக வரும். அப்போ டியூ டு சப்போர்ட் உங்களுடைய திசா. இந்த மீன ராசிக்கு தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுக்கு ஜென்ம சனியா வர்றார். 29/3/2025 திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி நடக்குது. இது வந்து 3/6/2027 வரைக்கும் உங்க ராசியில தான் இருக்கார். ஜென்ம சனியா இருக்க போறார். ஏற்கனவே சனி பெயர்ச்சி எனக்கு வந்து விரய சனியா இருந்தாரு. அதனால வந்து நான் பல சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து கஷ்டப்பட்டேன், பொருளாதார ரீதியாக இழப்புகள் அடிக்கடி ஏற்பட்டுனே இருந்தது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போ ஜென்ம சனி என்ன பண்ண போகிறதோ அப்படின்ற பயம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சனி வந்து ஜென்ம சனி, அப்போ நிறைய பஞ்சாயத்து இருக்குது சனி பவன்னாலே. ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி பவன்னாலே பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்னா, ஒரு ராசியில் 2 வருஷம் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த பக்கம் உள்ள ராசியும் எடுத்துக்கோ, இந்த பக்கம் உள்ள ராசியும் எடுத்துக்கோ. அப்போ வந்து 7.5 வருஷங்கள் வந்து சனி பகவானுடைய பாதிப்புகள் உள்ளாகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ வந்து அவரே ஜென்மத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னா, பொதுவாக ஜென்ம சனின்ற வந்து உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறாக போய் உங்கள் மேலே பழி பாவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தான் வந்து ஜென்ரலாக. இப்போ இன் டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார், கூடவே சனியும் வந்து சேர்ந்துட போகிறார். அதனால் மார்ச்லேருந்து மே வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் எது சொன்னாலும் தவறாக போயிடலாம். உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, சனி, இது அத்தனை பேரும் 6 பேரும் வந்து உங்கள் ராசிலாம் இருப்பாங்க பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில். இப்போ 6 பேரும் இருக்கிறதுனாலயே அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து பெயர்ச்சி ஆகும்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்கார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் லாபஸ்தானத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை உங்களுக்கு களத்திர ஸ்தானம் 7வது வீட்டுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பெரிய பயப்பட வேண்டியதில்லை. குழப்பங்கள் இருக்கும். விபரீத ராஜயோகம் வேறு பேர் பொருளாதார ரீதியாக திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய இது வரும். ஆனால் 3ல் இருக்க குரு பகவான் அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால் பல பேருக்கு உத்தியோக மாற்றம், வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதனால் வந்து வேலை மாற்றம், வேலை பிடிக்கலன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். வேலை மாற்றம் அதுவும் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். சும்மா ஒரு மாதம் நீங்கள் இப்போ எதிர்பார்ப்பீங்க, அடுத்த மாதம் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிலேயாக இருக்கும். இதுக்கு அடுத்து குரு பகவான் வேறு அதிசாரமாக போய் இந்த 2025 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் இந்த சனி பகவானை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2026வது வருஷம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகி முழுமையாக உச்ச குருவாக இருந்து தன்னோட சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் 2026 அதில் வரதுக்கு இருக்குது. 2025 10வது மாதத்துலேருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகள் இருக்கும். பொது வந்து சனி பகவான் 7வது வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுக்கும் வந்து உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கும். அதை குறைச்சிக்கிறது நல்லது. அது மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ பார்த்துக்கிறது நல்லதுன்னா என்ன, அவங்களுக்கு உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு தொடர் மருத்துவம் வந்து ஏற்படாமல் அதை பார்த்துக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலம் தான் சொல்லணும். எப்போ இருந்ததுன்னா 2025 5ஆம் மாதத்துக்கு மேலே
உங்களுக்கு நல்ல காலம்தான். உங்களுக்கு எல்லாத்துலேயும் படிப்பில் வந்து உயர்வு கிடைக்கும், படிப்பில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு. படிச்சுட்டு வேலை தரணும், வேலை கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்சிரும்னா கொஞ்சம் டிலே ஆகி கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்துடுது 2026. குரு பார்வை உச்ச குருவாக பார்க்கறதுனால 2026 ஃபுல்லாக பொருளாதாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் வந்து நல்ல மகிழ்ச்சியான காலகட்டங்களாக இருக்கும். ஸோ பொதுவாக வந்து மீன ராசிக்கு 2025 கொஞ்சம் சிரமமாகவும் 2026 மிக நல்ல பலன்களாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கால்வாசி குரு பார்வையில் இருக்கிறதுனால, குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால, குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவானோட தொல்லைகள் உங்களுக்கு பெருமளவு குறைஞ்சுதான் இருக்கும். அதனால் வந்து இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து ஜென்மசனி நடக்குதே, அப்போ வந்து நாம் என்ன பரிகாரம் பண்ணிக்கிறது? நீங்களாம் சொன்னீங்க பெருசாக பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறீங்க, ஜென்மத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து குரு பார்வை வர்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுறதுக்கு இல்லை. உடல்நிலை கோளாறுகள் அப்பப்போ ஏற்படும், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும், உங்களுடைய கணவன்மார்களுக்கு பிரச்சனை ஏற்படும், இது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். தவிர முக்கால்வாசி குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முக்கால்வாசி தொல்லைகளே இல்லாமல் இந்த ஜென்மசனி கடந்து போயிடும். இருந்த போதிலும் வந்து ஜென்மசனியாக இருக்கிறதுனால சனிபானுங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வேற குரு பகவான். அதனால வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். அப்படிலாம் இல்லை எனக்கு அது மாதிரி வணங்க முடியாதுன்னா நீங்கள் இருக்கிற கோயிலில் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் நவக்கிரகங்களுக்கு 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 9 முறை சுற்றி வந்து வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். இல்லாட்டினா சிவன் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் செய்கிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பிள்ளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில், பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு எப்போ? 29/3/2025 திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறார். இது எவ்வாறு இருக்கும் நல்லா பார்க்கணுங்க. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். அதே நேரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு யாரு வரா? ராகு வரா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அங்கிருந்த ராகு இங்கும், இங்கிருந்த சனி அங்கும் போகின்ற ஒரு காலகட்டம். எங்க போறாங்க? யார் வீட்டுக்கு போறாரு? சனி பகவான் குருவினுடைய வீட்டுக்கு போகிறாருங்க. குரு வக்ரநிவர்த்தி ஆகிவிட்டாருங்க. குருவின் வீட்டுக்கு போவதால் சனியினுடைய பாதிப்பு இல்லை. அடிச்சு சொல்றேன், சொல்வதை மட்டும் சற்று கவனமாக கேளுங்க. தொட்டால் சுடும் நெருப்பு என்பார்கள், தொட்டு பார்ப்பேன் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு குரு இந்த பக்கம் போகாதீங்க,
இப்படி இருந்துங்க இதெல்லாம் அவர் சொல்றாங்க இல்லையா, உடலை பார்த்துக்குங்க, மனசை பார்த்துங்க, என்ன கேட்பவருக்குத்தான் பலன், கேட்பாதவர்களை பற்றி கவலை இல்லை. அந்த வகையில் இந்த சனி பயிற்சி மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், தன்னம்பிக்கை தந்து விடுகிறேன், கவலையே படாதீர்கள். ஒரு காலத்தில் எல்லாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி 150 அடி கிணறு இருக்கும். எங்கள் அப்பா நன்றாக நீச்சல் தெரிந்தவர். நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன், ஒரு கோமனை மாதிரி கட்டிட்டு நின்றுட்டு இருப்பேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது. எனக்கும் ஆசை நீச்சல். அப்பாவிடம் கேட்டேன், அப்பா நானும் நீச்சல் கற்றுக்கணும். சற்றமாக அவர் தாமதிக்கணும், பிடிச்சி தள்ளி விட்டார் கிணத்துக்குள்ள. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து தடக்கா பிறக்கா என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி தத்தளித்து போய்விட்டேன். அப்புறம் என்னை தூக்கி விட்டார், கை தூக்கி விட்டார். அதுதான் தந்தை. அந்த நிலையில தான் சனி பகவான் இருக்கின்றார், கற்றுத் தருகின்றார், அனுபவங்களை கற்றுத் தருகின்றார், வாழ்க்கையில பாடத்தை கற்றுத் தராருங்க சனி பகவான். இன்று நீச்சல் தெரிந்ததோடைய நீந்துவதற்கு சென்னையில் இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்றார் சனி பகவான். மீனத்தில் இருந்த ராகுவோ திரும்பவும் கும்பத்திற்கு வருகின்ற ஒரு நிலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் எங்கு போகின்றார் சனி பகவான்? குருவினுடைய வீட்டிற்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர நிவதியாயிட்டு கவலையே பட வேண்டாங்க, தொட்டது துலங்கும். பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கின்றன. அதே நேரத்தில் 2025 பொறுத்த வரைக்கும் எண்கணித பிரகாரம் பார்த்தா பிறந்தா 9 யார்? செவ்வாய். செவ்வாய் யாரு? வருவாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன், அதிகாரம் படைத்த அரசு துறையில் உட்கார வைத்த அழகு பார்ப்பவன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். செவ்வாய் ஒருவனுக்கு துணையாக இருந்து விட்டால் வருவாய்க்கு பஞ்சம் இல்லைங்க. அந்த வகையில் இந்த ஒரு 1.5 மாத காலம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சனி பயிற்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7வது சனியில விரய சனியை சதித்து வந்தீர்கள். தொட்டதெல்லாம் போச்சுங்க. தொழில விரயம், வாழ்க்கையில விரயம், மனசுல விரயம், உடல் ரீதியா விரயம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாம் இனம் புரியாத மருத்துவம் சார்ந்த செலவு. கையில வாங்கினா பையில போட்டா போன இடம் தெரியல. அந்த மாதிரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஓட்டப்பானையில தண்ணி தங்குற மாதிரி தங்குமா? அவ்வாறு சம்பாதித்ததெல்லாம் விரயத்தை சந்தித்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் 1.5 மாத காலங்கள் இந்த சனி பயிற்சி வரை காத்திருந்து விட்டால் கும்பத்திலிருந்து மீனத்தில் வருகின்ற சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் ஜென்ம சனி ஆவார். இந்த ஜென்ம சனினா என்ன கதையை யாரை கேட்டு பார்க்கணும் தெரியுங்களா? இந்த ஜென்ம சனினா என்ன கதை மகர ராசிக்காரர்களை கேட்டு பார்க்கணும். இந்த ஜென்ம சனினா என்னங்கிறத கும்பராசிக்காரர்களை கேட்டு பார்க்கணும். பா, இப்படி ஒரு வாழ்வா? எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்வு, எதை பார்த்தாலும் ஒரு பிரிவுங்க. நம்ம நீங்க யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ அவன் உங்களுக்கு எதிரியா மாறும். நண்பனும் பகைவனாவான், பெற்றதாயும் வெறுத்து ஒதுக்குவாள், தந்தையும் பகைவராகவார், உறவே எல்லீர் விளையாடுகின்ற ஒரு நிலையில தான் இந்த ஜென்மராசி. கடுமையான ஒரு வேதனைங்க. அதாவது சொல்வார் கண்ணதாசன் சொல்ற மாதிரி, ஊரில் உள்ள விஷயங்களை எல்லாம் சிவபெருமான் அருந்தினார். சிவபெருமான் அருந்திதான் அவருக்கு நீலகண்டன்னு பேரு. அத்தனை விஷயத்தையும் நான் அருந்திய ஒரு நிலை என்பதை போல கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்தது தான் ஜென்மசனி. கவலையே படாதீங்க. ஒன்றே ஒரு விஷயத்த சொல்றேன், ஜென்மசனியினுடைய முழுமையான பாதிப்பு உங்களுக்கு வராதுங்க. ஏன் சொல்றேன்? ஏன் மீனராசிக்கு ஜென்மசனியுடைய பாதிப்பு வராது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். குரு. என்னுடைய அனுபவத்துல தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, பிள்ளையோடு இப்படிலாம் அடிக்கிட்டே போகலாம். மனைவியோடு மானம் போச்சு என்றெல்லாம் சொல்வார்கள். குருவோடு எல்லாம் போச்சு. குரு ஒருவன் அமைந்து விட்டால், ஆக கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்ற குரு பகவான் அற்புதமான பலனை தரப்போகின்றார். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களை காக்கின்ற, நெருங்காமல் காக்கின்ற ஒரு கவசம். கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ரீதியா மன ரீதியா, உடலும் மனமும் தவறான பாதையை நோக்கி செல்லாமலோ, தவறான மனிதர்கள் தொடர்பு இல்லாமலோ, அதீத ஆசையின் காரணமாக திருமணம் பண்றது தப்பு இல்லை. கடன் வாங்கி பண்ணாம, அதீதமா ஆடம்பரமா பண்ணாம, ஒரு இடம் வாங்குறது பிரச்சனை இல்லை. அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமான 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது. திருமணம், காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா செயல்படணும்.
அந்த வகையில் நிதானமும் பொறுமையும், ஆற்றில் போட்டாலும் அளந்து போடும் என்பதை போல சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். ஜென்மசனியுடைய பாதிப்பு உங்களுக்கு இல்லை. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு சொல்லட்டுமாங்க, நிறைய சொல்லலாங்க, சொல்லிட்டே போகலாம். அதாவது இந்த சனி பகவான் வருகின்ற இடம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் கூட குருவை பார்த்தா கொஞ்சம் அசைஞ்சு தான் போகும். அதாவது மேஷத்தை சிரசுன்னு சொன்னீங்கன்னா மீனத்தை பாதம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாதம் நோக்கி வருகின்றார் சனி பகவான். என்னுடைய அனுபவங்க, நவ கிரகங்களில் குருவுக்கு மதிப்பு தரக்கூடிய குருவின் பாதம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தாங்க. அந்த சனி பகவான் மேஷம் சிரசாக கொண்டு பாதமாக கொண்ட மீனராசிக்கு வர்றதுனால, அதாவது ஜென்ம சனியினுடைய பாதிப்பு இல்லை, நிம்மதியா இருக்கலாம். ஏழரை சனியில விரைய சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இப்ப ஜென்ம சனியாக வந்திருக்கிறீர்கள். காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும். புதிய முயற்சிகள்ல வெற்றி அதிகரிக்கும். கடன் சுமை குறையும், நெருக்கடி அகலும், துணிவும் தன்னம்பிக்கையும் பெறுகிற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒரே ஒரு வழிதாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு வார்த்தை பாருங்களேன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மீனராசிக்கு. அதே நேரத்தில் சாட்சிக்காரங்காலில் விடுவதை விட சண்டைக்காரங்காலில் விடுவது என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு சனி பிரதோஷம் இல்லை மாதம் ஒரு சனி பிரதோஷத்தில் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பண்ணுவீர்களானால் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியுடைய பாதிப்பு இல்லாமல் குரு பகவானுடைய அருள்னால நீண்ட நிம்மதியையும் இடத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சி மீனராசி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவா பாருங்க, மீனராசி இதுலையுமே காலபுருஷனுடைய இந்த 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இந்த மீனராசி அன்பட்டு அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். இவங்க மாதிரி யாரும் அறிவாற்றல் உள்ள ராசி எந்த ராசியுமே கிடையாதுங்க. பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும். சரி, மீனராசி வெளிநாடு வெளியூர் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், நிறைய பேர் பெரிய சயின்டிஸ்ட், இவங்களை மாதிரி யாருமே திறமையா இருக்க முடியாது. இந்த மீனத்துல மட்டும் பிறந்தவங்க மட்டும் நல்ல ஒரு டேலண்டான குணம் எப்போதுமே மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். எல்லா காரியத்திலும் சரி, ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை தான் அதிகமா இருக்கும். தோல்வியை நோக்கியே போக மாட்டாங்க. எப்போதுமே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி மீனராசி. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மீனராசி. அவருடைய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப சனி பகவான் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரான்னு எடுத்து பாருங்க. ஏன்னா விதிஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பேசும். இது விதிஜாதம் தான் நம்ம பிறந்த நேரத்தை லக்னத்தை வச்சு 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ கண்டிப்பா அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்துருங்க. எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு விரைய சனி முடிஞ்சு அடுத்து ஜென்ம சனி வரப்போகுது, அதனால சொல்றோம். இப்ப மீனத்தை பொறுத்தவரை சனி பகவான் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆயுளுக்கு காலகர் சனி பகவானை சொல்றாங்க. இதுலயுமே சனி பகவான் ஒரு சனியும் குருவும் ஜாதகம் எடுத்தாலும் எடுத்து பார்ப்பான். அவர் நல்ல வரா கட்டாரம் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் பலனே சொல்லுவாங்க சில ஜோதிடர்லாம் பாருங்க. ஏன்னா இவர் மெயினா நல்லா ஜாதகத்துல பலமா இருக்கணும். இப்ப பலமா இருந்தா என்ன பண்ணிப்பாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலே உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இது எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாம் வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். இதே சனி பகவான் சரி இல்லை என்றால் நிறைய கஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பார். பண விரயத்தை, தனலாப விரயத்தை நிறைய பேருக்கு தடை பண்ணியிருப்பார். வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது, தொழில் சார்ந்த விஷயம் சரியா அமைஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு கனவு மணிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுத்திருப்பார். வருமானத்தை ரொம்ப ஒரு பிளாக் பண்ணியிருப்பாரு. நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை, திருமணம் நடக்காம தாமதமாகிறது, தொழில ஒரு செலவுகள் அதிகமா இருந்திருக்கும்.
உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு வேற கொஞ்சம் 4 மாசம் வக்ரமா இருந்தாரா 3ஆம் இடத்துல, கண்டிப்பா எடுக்கக்கூடிய முயற்சினா தடை பண்ணியிருப்பாரு. கர்ம ஒரு உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. கால் வலி, கால் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, பயிர் சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பார். மீனராசியை கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க அப்படிம்பாங்க. இதே நல்லா சனி பகவான் தான் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு பயங்கரமான வெற்றியும் சில பேருக்கு உண்டு இப்போ கண்டிப்பா கொடுத்திருப்பார். இப்ப பாருங்க, இந்த மீனராசி அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது தான் இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி நல்ல பலன் நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் வர்றாரு. அப்ப ராசிக்கு சனி பகவான் வர்றாருன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் குருவை பார்க்கணும். குரு 4ஆம் இடத்துக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் போறாரு. 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உட்காராரு. 4ஆம் இடத்துல குரு தான் நல்லா ஒழுக்கமானு சொல்லுவாங்க. அறிவுஸ்தான வீட்டுக்கு போறாரு. அப்ப எல்லாத்துக்கும் பாருங்க, இந்த சனி பகவானும் குரு பகவானும் யார் ஜாதகத்துல நல்லா யோகமா இருக்கோ ஆகுங்களோ எடுத்தவனை வீடு கட்டக்கூடிய யோகம் காட்டுது. என்னது? எடுத்தவனை வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகத்தை ஃபர்ஸ்ட் காட்டுது மீனராசியை பிறந்தவங்களுக்கு. இந்த பிளான் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, ஏதாச்சும் நம்ம யோகம் பண்ணலாம் சொல்லி ரொம்ப பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கு கைக்குடியே வராது. கைக்குடியே வராம தள்ளி தள்ளி போயிருக்கும். நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க ஆமாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இனிமே அந்த தடைகள் இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். தைரியமா இருங்க. இப்ப வீடு கட்டுறது, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு இட பூமி பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் வரும். ஆனா படிப்பு கல்வியில மீனராசிக்காரர் நிறைய பேர் சாதிப்பாங்க. 7.5 சனி வந்தாலும் இங்க பாதிக்காது இவங்களுக்கு. படிப்பு கல்வியில 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய யோகம் வருது, பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல. மேல் படிப்பா, பட்டா படிப்பா, வெளியூர்ல படிப்பா, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா வேலை செய்யும் உங்களுக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்ல, வேலை இல்லை. இப்ப நிரந்தரமான நல்ல வேலை, சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலைஸ்தானங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு வந்து ஒரு 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறாரு, வேலைஸ்தானத்தை பார்க்கறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை எங்க விழுவுது? 7ஆம் இடத்துல விழுவுது ஸ்ட்ரைட்டா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல விழுவுது. அப்ப வேலை உத்தியோகத்துல பட்டம், பதவி, உங்கள் புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்க பக்கம் தேடி வரும். இந்த நேரத்துல 7.5 சனி யார் சனி பகவான் நல்லா இருக்காரோ கண்டிப்பா அமைக்கக்கூடிய அமைப்பு வருது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வழக்கு, கோர்ட்டு கேஸ், இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு அலைகிறேன்னா உங்க பக்கம் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு வரலாம். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் இப்ப பேசுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா 11 கூடியவரே உங்க ராசிக்கு வந்துட்டார். அப்ப காதல் திருமணமா, 2வது திருமணமா, இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வருது. திருமணத்துல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல மாட்டேன். படிப்பு கல்வியும் சரி, திருமணம் சரி, ரெண்டுமே ஓகே, 100க்கு 100% போடலாம். நல்லா நிறைய பேர் இந்த மீனராசிக்காரங்க பேர் இருப்பாங்க. படிப்பு கல்வியும் சரி, திருமணம் சரி, சூப்பரா இருக்கும். எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துக்கிட்டு கரெக்டா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் இப்ப உண்டு. 100க்கு 100% அரசாங்க ரிசல்ட் உண்டு. இப்ப பொருளாதாரத்தை பத்தி, வருமானத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப வருமானம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே சிரமப்பட்டீங்க. இனிமே வருமானம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்க பாத்துக்குங்க. இந்த குருவானால குருனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வரும். ஏன்னா குரு போறது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம். அதனால உங்களுக்கு பயப்பட வேணாம். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமான இன்கம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வரும். மெயினா வெளிநாடு யோகங்கள் நிறைய பேருக்கு வரலாம். வெளிநாடு, வெளியூர் யோகங்கள் வரலாம். வீடு கட்டக்கூடிய யோகம், இதுதான் உங்களுடைய பிளானா, உங்களுடைய டார்கெட்டா இருக்கும் பாத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு தயவு செய்து பார்த்து பண்ணுங்க தொழில. அதாவது இந்த மீனராசிக்காரங்க, ஏன்னா தொழில் கிரகத்தை இந்த இனிமே குரு பாக்குறாரு. இனிமே மே மாசத்துக்கு அப்புறம் தான் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதனால மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா வரும். பொருளாதார வருமானம் எந்த ஒரு தடையும் இருக்காது. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகம் அந்த சனி பயிற்சியால உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல கேது, இந்த ராகு கேது பயிற்சி எல்லாம் சொல்றேன். ஏன்னா இந்த வருஷத்துல 3 பயிற்சி வருதுங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருப்பார், 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு இருப்பார். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த தடைகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்க அமைப்பு சூப்பரா இருக்கு. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்க பயப்படாதீங்க.
அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த லாட்டரி யோகத்தை முயற்சி பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்டரி யோகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கும் நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வெளிநாட்டுல லாட்டரி எடுக்கலாம் கண்டிப்பா எடுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். மருத்துவத்துறையும் சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஜென்ம சனியை வந்தாலுமே சரி, ஜாதக சனிபா நல்ல யோகமா இருந்துட்டா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. விளையாட்டுத்துறைனா பாருங்க, நல்ல நேரம் நீங்க சாதிக்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், நல்லா பார்த்துக்குங்க. இவங்க எதுலையுமே அவசரம் பண்ண மாட்டாங்க. ஒரு பொறுமையான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு எல்லாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க எல்லா விஷயத்தையும். சரி, நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு தான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க தெரியுங்களா. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க குடும்ப ரீதியில வருமான ரீதியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே எந்த காரியம் எடுத்தாலும் சரியா அமையலை, தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாமே நீங்க சக்சஸ் எல்லாருமே ஜெயிப்பீங்க. பாத்துங்க, நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. படிப்புகளில உத்தியோகத்தில் உயர் பதவிகள், ப்ரமோஷன்கள், அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொன்னான ஒரு நிறமா, அது பார்த்தீங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குது பாருங்க. இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள், இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறைனால சூப்பராக இருக்கும். மெயினா மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தது சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த விரைசல ரொம்ப பாதிச்சிங்க, இனிமேல் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். நீங்க மருத்துவ செலவு இனிமேல் குறையும் பார்த்துக்குங்க. தந்தையுடைய ஆரோக்கியம், தாயுடைய சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். குடும்பத்தில் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் பாருங்க அனுசரிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, நீங்க எதுலையுமே இறங்கி தைரியமா இருக்குங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல காட்டுது கண்டிப்பா உண்டு, அதை பண்ணிக்கோங்க. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதாவது ரேடியன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய குரு பகவான், வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது. பொதுவாக மீனத்திற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாகவும் இருக்கிறார். ஸோ அதனால் அவர் இந்த விரயஸ்தானத்தில் இருந்து விடுபட்டு இப்போ நட்பு வீடாகிய காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அதனால் ஜாதகர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்னன்னா 6ஆம் இடம் உத்தியோகம். அப்போ உத்தியோகத்தின் வாயிலாக வெளிநாடு சென்று வர வேண்டிய வாய்ப்புகளை கொடுப்பார். 7ஆம் இடம் திருமண உறவுகளை பிரிஞ்சு வெளிநாடு சென்று வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பார். சனினா ஜீவனம். 10ஆம் இடம் என்பவர் பார்க்குறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 12ல் இருந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிலாம் கொடுப்பார். அதே நேரம் மீனத்திற்கு 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 12 உட்காந்துருக்கார். அதனால என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இப்படியெல்லாம் சென்று வேலை ஈட்டி பொருள் ஈட்டலாம். சனி இல்லைன்னா தீவனம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதனால் தன்னம்பிக்கையோடு உழைத்து வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாமே அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒருத்தர் போகிறாரு, போன உடனே ஒரு நல்ல சுத்தமான சேரை தொடச்சிட்டு உட்காராருன்னா அவருக்கு குருவினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஒருத்தர் வந்து ஒரு 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 டேபிள் சேர் கிடக்கு, அதில் போன உடனே தூசி துப்பட்டையாக கிடக்கு, போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா சனி ஆதிக்கம். ஸோ அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் எளிமையானவர், இனிமையானவர், பொறுமையானவர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கெட்டதையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா நல்லதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவார். சரி, இப்போ ஜென்மத்தில் பயணிக்கிறார், மன உளைச்சலை கொடுக்கும், சோம்பலை கொடுக்கும், தெரியாத எங்கேயோ ஒரு பரதேச வாழ்க்கை தனக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலையில் போய் வாழ வச்சிடும். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். சரிங்க, சரி, சந்தோஷம். மீனராசி இப்போ தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் பல்லு சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட வாக்குவாதம் பொருளாதார நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனையை கொடுப்பார். அதனால் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
குடும்பத்தில் உள்ளவங்களோட தர்க்கவாதம் வச்சுக்கக்கூடாது. சனி பகவான் இங்கே மீனத்தில் இருக்கிறார். பார்வையில் 3ஆம் இடம் பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகள் வகையிலேயே ஒரு கசப்பான தன்மை வந்துடும். பயணம் செய்கிற இடம், ட்ராவல் பண்ணுற இடம், நண்பர்கள், அது மற்றும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானம், வெற்றி கிடைக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதே போல் ஒரு 4ஆம் இடத்திற்கு பார்க்குறார். 4ஆம் இடத்துக்கு 10ல் ஒரு கர்மாவை மாற்றி அமைப்பார். ஸோ அதனால் ஒரு பழைய வீடை விற்றுட்டு ஒரு புது வீடு வாங்கலாம், அந்த மாதிரியான வேலைகளும் செய்வார். தாயாருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறனால தாயாருக்கு தூக்கமின்மை ஏற்படும். அவங்களுக்கு கால்கை சம்பந்தமான உளைச்சல்கள் ஏற்படும். அவங்களுக்கு வைத்திய செலவுகள்லாம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீடு வண்டி வாகன வகைகளிலும் விரயங்கள் உண்டு. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீனத்துக்கு 5ஆம் இடம் குழந்தைகள், புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். புரியுதுங்களா? குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு காதல் விளையாட்டு நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கிறதுலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ மீனராசி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு திருமணம் என்பது இந்த காலத்தில் நடந்தேறும். திருமணம் நடக்கும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லலாம், நட்பு நடக்கும், தொழில் நல்லாயிருக்கும். மீனராசி குழந்தைகளுக்கு 8ஆம் இடத்துல சனியினுடைய தாக்கம் இருக்குது, கசப்பு சுவை இருக்குது. அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன்கள் எப்படியாவது வந்துடும், கடன் வாங்காமல் இருந்தால் நன்மை. அப்போ குழந்தைகளுக்கு, மீனராசி குழந்தைகளுக்கு 9ஆம் இடம், தந்தைக்கு உடல்நலக் குறைபாடுகள் வரும். புரியுதுங்களா? அதே நேரம் மீனராசிக்கு உடைய குழந்தைகளுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது. குழந்தைகளுக்கு ஆட்டம் கொண்டாட்டத்திலையும் நண்பர்கள் வகையிலையும் ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு அயன சயன போகஸ்தானம், குழந்தைகளுக்கு மீனராசி குழந்தைகளுக்கு அயன சயன போகம் நல்லா இருக்குது. அதனால் அவங்களுக்கு பொறுத்தளவில் சுகமாக இருப்பதற்காக விரயம் செய்வார்கள். இப்படியா இருக்குது. அப்போ கும்பராசியில் இருந்து பயிற்சியான சனி 7ஆம் பார்வையாக இங்கே கன்னியை பார்க்குறதுனால மீனராசிக்கு திருமண உறவுகளில் கவனம் தேவை. கூட்டு தொழில், சொந்த தொழில், பார்ட்னர் வகையில் பிரச்சனை வரலாம் ஒன்று. அதே போல் மனைவி மக்களோட கருத்துவாதங்கள் ஏற்படும், பிரிதல் ஏற்படும். அப்படி இல்லைங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதே போல் வெளி உலக தொடர்பு, வட்டார தொடர்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு நோய் நொடிகள் வரலாம் மனைவிக்கு. அதே போல் மீனராசிக்கு சனியினுடைய 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் உள்ளது. அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு சுபக்கோள்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் சிரமத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். அதனால் இப்படியாக இந்த மீனராசிக்கு உறவுகள் வகைகளிலும் நமக்கு ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் குழந்தையாக இருக்கக்கூடியவங்களுக்கு, மீனராசியில் குழந்தையாக இருக்கிறவங்க, கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரம் மீனராசியில் குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் வரும். உணவு வகையிலையும் மீனராசி குழந்தைகள் பேசக்கூடிய இடத்துல நண்பர்கள்ட்ட பிரச்சனை வரும், வயிறு உடல் உபத்திரை ஏற்படும், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நடுத்தரமான இளைஞர்களுக்கு காதல் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே சனியினுடைய குறுக்கீடு இருக்குது. அப்போ காதலிச்சவங்க கல்யாணம் பண்ண போகும்போது அங்கே ஒரு பிரேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் கலந்த பலனைத்தான் மீனராசி பெறப்போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது. எல்லாம் இந்த காலகட்டத்தில் நன்மையை தருவார். அப்போ இங்கே சனி இங்கே இருக்கும்போது, இங்கே பிறந்த காலத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு உடல்நலக் குறைவு, சித்தப்பா, அதுபோல் மூத்த மகன், இல்லைனா ஒரு பெரிய கம்பெனியில் நிர்வாகி, மேனேஜர், அவங்களுக்கு ஒரு பாதிப்பையை கொடுப்பார், உடல் ஆரோக்கிய குறைபாடை கொடுப்பார். அதே போல் இங்கே சந்திரன் இருக்கிறார். அப்போ சந்திரனுக்கு போய் தான் மீனராசின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சந்திரனை என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், தாயாருக்கும் மாமியாருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வாதம், நரம்பு சம்பந்தமான நோயை கொடுத்துருவார். செவ்வாயினா எடுத்துக்கிட்டிங்கன்னா சகோதர சகோதரிகள், அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய இரத்த சம்பந்த உறவினர்கள், மைத்துனர்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார். சனி இங்கே போகும்போது அங்கே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு என்ன பலன்கள் தான் நான் சொல்லிக்கிட்டு வாரேன். ஒன்று. அதே போல் புதன் இருந்தார்னா மாமன் மைத்துனருக்கும் பாதிப்பு. கோச்சாரத்தில் சனி மீனத்தில் போகும்போது
அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது இவருடைய தாக்கம் ஏற்படும். அதனால் இப்போ குரு அப்படின்னா பாட்டன் பாட்டி வீட்டில் மதிக்கத்தக்க பெரியவர்கள் இருக்காங்க, இல்லை குழந்தைகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு வாத சம்பந்தமான நோய், நரம்பு சம்பந்தமான நோய் வந்துடும். சுக்கிரன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்போ சனி இங்கேருந்து இங்கே போகிறார், அந்த வீட்டில் ஒரு சுக்கிரன் இருக்காருன்னா மனைவிக்கு நோய் நொடிகளை கொடுத்துருவார், அத்தைக்கு கொடுப்பார், பெரியம்மா சின்னம்மா இவங்களுக்கு வாத நோய்கள் வந்துடும். சனியே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? சனி என்றால் அது காரக உறவு, அவர் குறிகாட்டுறது. அப்போ நன்றி உள்ள ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவனுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும், சித்தப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும், மாமனாருக்கு சின்ன மாமனாருக்கு ஆகிடும். இப்படியெல்லாம் நோய்கள் வந்துடும். ராகு கேது பயணிக்கும் போது தாத்தா பாட்டியை குறிக்கும். அப்பாவை ராகுனா அப்பாவை பெற்ற பாட்டன் பாட்டி, கேதுனா அம்மாவை பெற்ற பாட்டன் பாட்டி, இவங்களுக்கு வாத நரம்பு நோய் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கும்பராசிக்கு தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் பிரச்சனைகள் வந்துடும். உணவு விஷயத்திலே ஹேபிட்லேயே கடைபிடிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதே போல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காவல் தெய்வங்களை வணங்கணும், இந்த மாதிரி பண்ணணும். ஒரு திருநள்ளாறு செல்லணும், திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரணும். அதே போல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச்சனூர் போயிட்டு வரலாம். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. எளிமையாக இனிமையாக வாழ்ந்தால் சனி பெரிய அளவு துன்பம் தரமாட்டார். அதனால் உங்களுக்கு புறத்தளவில் பைரவர், காவல் தெய்வம் இது போன்ற கோயில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வர நன்மை உண்டாகும். இயற்கையாகவே சனியினுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது சேவை, வள்ளல் குணத்தை கொடுக்கக்கூடியவர், இல்லாதவர்கிட்ட இருப்பவர்கள்ட்ட பேசி வாங்கி தரலாம். ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சனியினுடைய கொடுமை குறையும். அதனால் சனி அவங்க நல்ல திசை, இப்போ சனி பயிற்சி ஆயிருக்காரு பயப்படணுங்கிறது இல்லை. உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியத்தை கொடுத்து 3, 6, 10, 11 ஒரு திசை நடத்தினா யோகத்தை கொடுப்பார். 5, 9, 11 யோக திசை நடந்தாலும் சனி ஒன்றும் பெரிய கெடுதல் வராது. ஒரு ராஜா வாழணும், ஒரு ராஜா வாழணும், ஒரு மன்னன் பெரிய அளவில் முன்னேறணும், ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மந்திரிமார்கள் சிறப்பாக இருக்கும். சிஎம் நல்லா இருக்கணும்னா மந்திரி நல்லா இருந்தா தானே. மந்திரி எங்கேயாவது போற வழியில் எதாவது சொல்லிட்டாருன்னா சிஎம்க்கு குடைச்சல வந்துடும். இயற்கை தானே இது. என்னைக்குமே பாருங்க, ராஜா வெளியிலலாம் வரமாட்டார், மந்திரிமார்கள் தான் இப்பெல்லாம் வெளியில போவாங்க. அதே மாதிரி தான் சிஎம் பிஎம் எல்லாருமே அவங்க மந்திரி சபையை வச்சுதான் அவங்களுடைய வாய்ஸ் இருக்கும். இதே தான் இந்த மந்திரி சபையை வச்சுதான் வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அது என்னங்கிறது மந்திரி சபைக்கு மீனராசிக்கும் ஒரு தொடர்பு படுத்துறீங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்னைக்குமே மீனராசிக்காரர்கள் ஒரு ராஜாவாக தான் இருப்பார்கள். அவர்கள் மந்திரி கிடையாது, ராஜா தான். அவங்க சிஎம் தான், பிஎம் தான். ஆனா அவங்களுக்கு கீழே தகுதியான மனிதர்களை மந்திரியாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பதில் இந்த மந்திரிமார்கள் போய் செயல்களை போய் சேகரிச்சுட்டு வருவாங்க. அவங்க இந்த ராஜா கிட்ட சொல்லுவாங்க, ராஜா முடிவெடுத்துவாரு. ஆனா ராஜா தான் எல்லாம் சொன்ன மாதிரி தெரியும். ஆனா மந்திரியோட சப்போர்ட்ல தான் இது எல்லாம் நடந்திருக்கும், மந்திரியோட பிளான்ல தான் நடந்திருக்கும். பேர் வாங்குறது மட்டும் ராஜா. இதுதான் மீன ராசி. இப்ப இந்த ராஜா தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ண போறார். ஆக மீனராசியில் பிறந்த என் குழந்தைகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, 7.5 சனியில் ஜென்ம சனி உங்க பக்கம் என்ட்ரி ஆகிறாரு. உங்களை மிகப்பெரிய ராஜ தந்திரியாக ஆக்க போறார். இதுவரைக்கும் நாம போட்ட கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு ராஜா, கொஞ்சம் தப்பாயிட்டு ராஜா. காரணம் மந்திரி பேச்சை கேட்கல ராஜா, நானா கொஞ்சம் ஐடியா பண்ணது தப்பா போச்சு. இப்ப மந்திரி பேச்சை நீங்க கேட்கணும். இப்ப புரியுதா பிளானு? மந்திரினா யாரு? நமக்கு கீழே இருக்கிறவர்கள், நமக்கு மேல இருக்கிறவர்கள். மந்திரினா படிச்சவனும் இருப்பான், நமக்கு வயசுக்கு மேல உள்ளவனு இருப்பான். மந்திரினா பதவியில தான் அவன் கீழே இருக்கானே தவிர தகுதியில மேல இருப்பான். புரியுதா நான் சொல்றது? அப்ப அவன் பேச்சை இவங்க கேட்கிற கண்டிஷன் இப்ப வருது. இதான் இந்த மீனத்திற்கு. நான்லாம் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் தான் திருப்பி சொல்லித்தரேனே, யாரு பேச்ச வேணாலும் கேளுங்க. வெளியில சொல்ல போறது உங்க வாய்ஸ் தானே. இந்த மந்திரியா சொல்லி கொடுத்தாரு நீங்க சொல்ல போறீங்க இல்லையே. மக்களுக்கு நீங்க தான் தெரியும், உங்களை தான் தெரியும். அப்ப இந்த மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய விஐபிகளாக வருவதற்கு நல்ல வாய்ப்பு.
இந்த 7.5 சனியில ஜென்ம சனியா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க 7.5 சனி கண்டிப்பா உன்னை கவுத்துருன்னு சொல்லுவாங்க, ஜென்ம சனி கண்டிப்பா உன்னை நாடு கடத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம சனி உனக்கு விரோதத்தை உண்டு பண்ணுவாங்க. நானும் சொல்றேன் உங்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணும், ஆனா அந்த விரோதத்தை எப்படி முறியடிக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் மந்திரிமார்கள் சப்போர்ட். விரோதத்தை எப்படி முறியடிக்கணும் நினைக்கிற நேரத்துல முறியடிக்க முடியுங்க. அதான் மீன ராசி. சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. மந்திரி என்ன சொல்ல வரான்னு சிஎம்க்கு தெரியணும், ராஜாவுக்கு தெரியணும். பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிப்பாட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி சொல்லிடணும், மக்களுக்கு பிரகடனம் படுத்திடணும். இதுதான் இந்த ராஜக்கலை. இந்த கலை இப்போ உங்க பக்கம் வலம் வரப்போகுது. இதற்கு சனி சப்போர்ட் பண்றாரு. ஜென்ம சனியாக உள்ள என்ட்ரியாகி உங்க மூலமாக சட்டத்தை நிலைநிறுத்த போகிறார், உங்கள் மூலமாக நல்லதை நடத்த போகிறார். அப்ப மீனராசிக்காரர்களுக்கு மன அளவுல கூட கெட்டது நினைக்கணுங்கிற எண்ணம் வராது. நல்லதுதான் செய்ய போறீங்க, நல்லதுல கொட்ட போது பணம், கோடீஸ்வரனாக போறீங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுப்பாரு. இந்த 2.5 வருஷத்துல 7.5 சனியா உள்ள என்ட்ரி ஆகும் போது உங்களுக்கு டியூ கட்ட வச்சிருப்பாரு. சில பேர் வீடு வாடகைக்கு எடுத்து இந்த நீங்க சொந்த வீடு கட்டி டியூ கட்டிட்டு இருப்பீங்க, சில பேர் வாகனம் வாங்கி டியூ கட்டிட்டு இருப்பீங்க. டியூக்குள்ள உங்களை கொண்டு வந்திருப்பாரு 7.5 சனி. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கௌரவம் கௌரவம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நிறைய இடத்துல விளையாடுவாரு. இப்ப அவர் சும்மா இருக்க போறது இல்ல. இப்ப ஏன்னா நீங்க ராஜாவா இருக்கணும், பிரபலமான ராஜாவா வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடனை ஏற்றதான் செய்ய போறாரு. ஆனா கௌரவ கடன், உங்க வீட்டுல விசேஷம் நடக்க போகுது, சுப காரியங்கள் நடக்க போகுது, கல்யாணத்துக்காக கடன் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், கடன் ஆனா கல்யாணம் நடக்கும். சந்தோஷம் இருக்கு, ஆனா அதுக்கு நமக்கு பேலன்ஸ் வேணும் இல்லையா? இவ்வளவு நாள் ஒரு பேலன்ஸுக்காக எதிர்பார்த்தோம், கடவுள் பேலன்ஸ் இப்ப கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, ஏதோ ரூபத்தில் கொடுப்பாரு. நிறைய நல்லவர்களோட சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். நல்ல மனிதர்கள், துஷ்டமான எண்ணங்கள் கடந்த காலத்துல உள்ள வந்திருக்கும். பேய் பிசாசு பில்லி சூனியம் அப்படிலாம் கூட உள்ள லைட்டா டேர்ன் பண்ண பார்த்திருக்கோம். எவனாவது உங்களை பிடிச்சி இழுத்திருப்பான், வா அந்த இடத்துல வா மந்திரம் பண்ணுவோம் மாந்திரிகம் பண்ணுவோன்னு இருப்பான். ஆனா அங்கெல்லாம் சிவன் உங்க பக்கம் வந்து கைட், நீ எங்க போக கூடாது, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வான்னு உங்களை அழகா டியூன் பண்ணியே கொண்டு வந்திருக்காரு. இதுதான் சனி ஆட்டம். சனியோடைய ஆட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மள மந்திரம் மாந்திரிகத்துக்கு கொண்டு போக மாட்டார் சனி பகவான். அவரை பத்தி உணர வைப்பார். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நான் உன்னை விட்டு விலகுவன்னுவார். அதான் சனியோடைய ஆட்டம். நம்மள ஒருத்தன் நிர்வாகம் பண்றாயா, ஒருத்தன் நம்மளை ஆட்டி வைக்கிறாயா அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைச்சிட்டோமோ அன்னைக்கு அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அவன் நினைச்சு வர்றதே அதுக்குதான். இப்ப இந்த மீனராசிக்காரர்கள் இதை கரெக்டா புரிஞ்சுப்பீங்க. இப்ப சனி என்ன பண்ணுவாரு, ஜென்ம சனியா வரவரு சைலண்டா உட்காந்துருவாரு. ஆனா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் சார் அப்படின்னு நீங்க பிடிவாதம் பிடிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்டி விக்கிறவன் அவன் ஒருவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனி உங்களை விட்டு நகர்ந்துருவார், அவர் சைலண்ட் ஆயிடுவார். அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம், பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நேரம், பதில் சொல்லக்கூடிய நேரம். யார் பதில் சொல்லுவா? அரசன் தான் பதில் சொல்லுவா. அப்போ ஒரு பெரிய பொறுப்புக்கு வரப்போறன்னு அர்த்தம். இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பொறுப்புக்கு வரப்போறீங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக போகுது, நீங்க நல்லா வரப்போறீங்க. ஒரு ஃபேமிலி கரெக்டா ரன் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பட்டும் படாமையும் வெட்டும் விலகாமையும் இருந்தீங்களே, இப்போ உங்களை கரெக்டா வட்டம் போட்டு ஆண்டவன் முடிச்சு வச்சுட்டான். நீங்க தான் உங்க கடமையை செஞ்சாகணும். உங்க குடும்பத்துல இருக்கிற தலைமையாக நீங்க வரணும், ஊருக்கு தலைமையா வரணும், உலகத்துக்கு தலைமையா வரணும், நிறைய பொறுப்புகளோடு செய்யணும். அதுக்கு பண உதவி செய்ய போறான் ஆண்டவன், பதவி உதவி செய்ய போறான், பெரிய மனிதரோட நட்பு கொடுக்க போறான். அப்புறம் என்னங்க ராஜ வாழ்க்கைங்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேனே, மந்திரிமார்களோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. அதனால யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. நல்ல வளர்ச்சிக்கு வரப்போறீங்க மீனராசிக்காரர்களே. 7.5 சனியில ஏறு முகமே இப்பதான் ஆரம்பம். 7.5 இயர்ஸ்ல இப்பதான் ஏறு முகமே. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்,
இந்த சனி பகவான் இடத்துல குறுக்கு வழியிலே முயற்சி செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களே. குறுக்கு வழி உங்களை குறுக்கிவிடும், அது வேண்டாம். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டாக்ல போறது தப்பு இல்லை, ஃபாஸ்டாக்ல போறது தப்பு இல்லை. ஆனா அதுல ஒரு குறுக்கு வழின்னு கூகுள் சில நேரத்துல காட்டும், அது உள்ள போனீங்கன்னா கார் போவாது. இப்ப கூட இடையில ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, அது மாதிரிதான். ஏன்னா அது நம்ம ஈஸியா கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணும், ஆராய்ச்சி பண்ணி தான் போகணும். சரியா? குறுக்கு வழியை மட்டும் அப்படி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய மனசை விசாலப்படுத்தி, விசாலம்னா என்ன, நல்ல பிரம்மாண்டமா சங்கர் சாரோட செட்டப் மாதிரி அப்படி வரணும், செட்டிங்னா அப்படி இருக்கணும். பிரம்மாண்டமா நினைச்சு உள்ள வாங்க. உங்களுடைய தோரணை, மீனராசிக்காரர்கள் உங்க தோரணையை மாத்திக்குங்க, கெத்த மாத்துங்க. ஒரு சூப்பரா ஒரு கருப்பு கண்ணாடி, சும்மா அது என்ன சொல்லுவாங்க, நிறைய கண்ணாடி எல்லாம் போடுறாங்க, அது மாதிரி கண்ணாடி எல்லாம் போடுங்க. ஆண் இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நல்லா அது மாதிரி கிளாஸ் ஸ்டைல், ஸ்டைல் மன்னனா, ஸ்டைலோடைய ஹீரோயினா நீங்க உருவாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்டைலை உருவாக்கிங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சங்க. நீங்க உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகுபடுத்திக்கிறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகம் உங்களை பார்த்து ஆனந்தப்படும், உங்களை அப்படியே உயர்த்தி வைக்கும். உள்ள எந்த திறமையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியில காட்டுற தோரணை தான் வாழ்க்கையை உயர்த்துறது. அந்த தோரணை உயர்த்தும் போது நமக்கு எல்லாமே உள்ள வந்துடும். அப்ப மீனராசிக்கு நிறைய ஏகப்பட்ட திறமைகளை உள்ள கொண்டு வர போறான் ஆண்டவன். உங்களை புதுசா அப்படியே புது ஃப்ரேம் போட்டு காட்ட போறான். சோ ஏழரை சனியில இதுவரைக்கும் ஏற்பட்ட சில சரிவுகளை டபுளா ட்ரிபிளா சரி செய்து ஒரு தக்க சிம்மாசனத்தில் உட்கார போறீங்க. இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திங்க மீனராசிக்காரர்களே. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதற்கு முழுமையாக நீங்க ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. நல்லா கவனிக்கணும், சிவனை வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரனை வழிபாடு பண்ண சொல்லல, ஈஸ்வரனை. ஈஸ்வரன் மட்டும்தான் சனீஸ்வரனை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுறதா? அதனால எங்கேயுமே யாராவது ஒரு தப்பு தண்டா பண்றாங்க, இல்லை ஏதாவது கோர்ட்டு கேஸு, இல்லை ஏதாவது பிரச்சனை, இதுக்கு உங்களுக்கு ஒரு போன் அடிக்கிறாங்கன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மியூட்ல போட்டுருங்க. இதோ வரமாப்பில அப்படின்னு கிளம்பிலாம் போகாதீங்க, வேண்டாம். அவன் அந்த நிமிஷத்துக்கு நம்மளை கூப்பிட்டு கோத்து விட்டு போறான். நம்ம அதுக்கு போனோம்னா இப்ப காலம் நமக்கு நடக்காது. அந்த நேரத்தில் நம்ம எடுக்காம விட்டுட்டோம், இல்ல அவன் அப்படியே எடுத்துட்டோம், அவன் சொல்றான் அப்படின்னா, அட மாப்பிள்ள இப்பதான் மும்பையில இருக்கிறேன், கல்கத்தா வரைக்கும் போகணும், அப்ப என்ன பண்றது தெரியல, நான் வந்துடுறேன் மாப்பிள்ள அப்படி சொல்லணும். வீட்டு வாசலே இருந்து ஒருத்தன் சொன்னாலும் கூப்பிட்டா கூட வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம இந்த கேமரால இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும், நம்ம வீட்டுல இல்லைன்னு சொல்லணும். இதுதான் நேரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸா வருவீங்க மீனராசிக்காரர்களே. உங்களுக்கு சிவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்காக ஒரு திருவிளையாடலை செய்வார். அதில் உங்களை வெற்றி பெற வைப்பார். கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் ராஜதந்திரியாக ராஜாவாக நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான நேரம். பின்வாங்காதீங்க, முன்னுக்கு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.